வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அவர்களுக்கும் மதிப்பு கொடு. கதைக்குள்ள போலாமா? காரை வாசலில் நிறுத்திய திலீப் கடகடவென இறங்கி பின் சீட்டின் கதவை திறந்தான். வாங்கம்மா, வாங்கப்பா என்று அழைத்து விட்டு பின்னால் சென்று டிக்கியை திறந்து அவர்களின் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். காரில் இருந்து இறங்கிய பரந்தாமன் தனது மனைவிக்கு ஒரு கை கொடுக்க அவர் கையை பிடித்து கொண்டு காலை எடுத்து மெதுவாக வெளியே வைத்து இறங்கினாள் கோமதி. பார்த்து கோமதி, பொறுமையா வா என்று அவர் முன்னால் செல்ல, என்னங்க நம்ம மருமகளுக்கு நம்ம வர்றது தெரியாதா என்ன என்று கேட்டுக்கொண்டே பின்னால் மெதுவாக நடந்து வந்தாள் கோமதி. தெரியாம என்ன, ஒரு வாரமா போன் போட்டு சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். போன வாரம் நம்ம சுஜிங்க வந்திருந்தப்ப கூட அவங்க அன்னிக்கிட்ட அம்மாவும் அப்பாவும் அடுத்த வாரம் வராங்க, வந்து ஒரு வாரம் தங்க போறாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னாலே. அப்ப எப்போ நம்ம வர்றோம்னு வாசல் வந்து உக்காந்துருப்பா. என்னை பார்த்ததும் கடகடன்னு ஓடி வந்து பெட்டிய வாங்குறதும் நம்மள விசாரிக்கிறதுன்னு பாசமா பேசுவாளே. இன்னைக்கு என்ன ஆளை காணோம்? உள்ள நமக்காக டிஃபன் ரெடி பண்றாளோ என்னமோ. அப்படிதானேப்பா என்று முன்னால் சென்று கொண்டிருந்த தன் மகனுக்கு குரல் கொடுத்தார் பரந்தாமன். ஆமாப்பா, அப்படிதான் இருக்கும், இல்லனா அவ வந்திருப்பா. சரி வாங்க உள்ள என்று பெட்டி எடுத்துக்கொண்டு உள்ளே சென்ற திலீப் அது கீழே இருந்த பெட்ரூமில் வைத்துவிட்டு வெளியே வந்தான். காயத்ரி என்று குரல் கொடுத்து கொண்டு கிச்சனில் சென்று எட்டி பார்த்தவன் அங்கு காயத்ரியை காணவில்லை. தோட்டத்து பக்கம் பார்த்தான், அங்கும் அவளை காணவில்லை. இதற்குள் சோஃபாவில் வந்து அமர்ந்த பரந்தாமனும் கோமதியும் அப்பா அடி என்று பெருமூச்சு விட்டு கொண்டு, எங்கப்பா காயத்ரிய காணோம், எங்கேயாவது வெளியில போயிருக்காளா என்ன என்று சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். அவ மாடியில இருப்பான்னு நினைக்கிறேன், இருங்க என்று கடகடவென மாடிக்கோடிய திலீப் ரூம் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். முழுவதும் பெட்ஷீட்டை போர்த்தி கொண்டு காயத்ரி தூக்கத்தில் இருந்தாள். ஏய் காயத்ரி, காயத்ரி என்று அவளை தட்டி எழுப்பிய திலீப்பின் முகத்தில் கோபம், ஆச்சரியம் அனைத்தும் தெரிந்தது. என்னங்க காலங்கத்தால எழுப்பிக்கிட்டு என்று பெட்ஷீட்டை விலக்கியவள் கண்களை கசக்கி கொண்டு திலீப்பை பார்த்தாள். என்னங்க வந்துட்டீங்களா? எப்ப வந்தீங்க? இதுக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க என்று பெட்ஷீட்டை விலக்கி கொண்டு எழுந்து அமர்ந்தாள். ஏய் என்ன இது? நான் நேத்து நைட்டு போகும்போது என்ன சொன்னேன்? அம்மாவும் அப்பாவையும் கூட்டிட்டு காலையில வந்துடுவேன், வந்து நான் ஆபீஸுக்கு போனோன்னு சொன்னேன் இல்ல, இன்னும் எழுந்துக்காம இருக்கிற. காலையில நான் கிளம்பும் போது போன் போட்டேன், சரிங்க வாங்க நான் எல்லாம் ரெடி பண்றேன்னு சொன்னேன், அப்புறம் படுத்து தூங்கிட்டேன் என்ன என்று கத்தினான். இல்லைங்க, 4 மணிக்கு நீங்க போனை போட்டீங்களா? சரி 4 தானே ஆகுது, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துக்கலான்னு படுத்தேன் என்று கடகடவனை எழுந்து பாத்ரூம் சென்றாள். சரி சரி சீக்கிரம் வா, அம்மாவும் அப்பாவும் வந்ததுல இருந்தே உன்னதான் கேட்டுட்டு இருக்காங்க என்று கீழே சென்றான் திலீப். என்னப்பா மருமக எங்க, மாடியில இருக்காளா என்றாள் கோமதி. ஆமாமா தூங்கிட்டாளாம் என்று கூறிக்கொண்டு கிச்சனுக்கு சென்று ஒரு சொம்பில் தண்ணீர் எடுத்து வந்து அவர்களிடம் கொடுத்த திலீப் ஃப்ரிட்ஜை திறந்து பால் பாக்கெட்டை எடுத்து பால் குக்கரில் ஊற்றி அதை அடுப்பில் வைத்தான். இதற்குள் மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்த காயத்ரியை பார்த்த பரந்தாமனும் கோமதியும் முகமலர்ந்தனர். வாமா காயத்ரி, என்ன தூங்கிட்டியாமா என்றார் பரந்தாமன். ஆமாமாமா, வாங்க எப்படி இருக்கீங்க என்று அங்கிருந்த சோஃபாவில் வந்து அமர்ந்தாள். கோமதியின் முகம் சற்று மாறியது, இருந்தாலும் அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், ஆமா காயத்ரி என்ன இது, எப்பவும் புடவைதான் கட்டிட்டு இருப்ப, இப்போ உன்னை சுடிதார்ல பாக்குறது வித்தியாசமா இருக்கே என்று சிரித்தாள். ஆமா அத்த, அந்த 6 முழ புடவைய கட்டிக்கிட்டு நாள் பூரா வீட்டு வேலையை பாக்குறதுக்குள்ள கசகசன்னு ஆகிடுது, அதுதான். சரி உங்களுக்கு கால்வலி அதிகமா இருக்குன்னு சுஜி சொன்னாலே, இப்ப எப்படி இருக்கு? எங்கம்மா அப்படியேதான் இருக்குது, இதுக்கு மேல தாங்க முடியாது, அதுதான் திலீப் சொன்ன டாக்டர் கிட்ட காட்டிக்கலான்னு வந்தோம் என்றாள் கால்களை தடவிக்கொண்டு. இதற்குள் அவள் அருகில் வந்த திலீப், என்ன உட்காந்து பேசிட்டு இருக்கிற, போய் காப்பிய போடு, நான் குக்கர்ல பாலை வச்சிட்டேன் பாரு என்றான். அம்மா காய்கறி என்று வாசலில் குரல் கேட்க, என்னங்க அப்படியே நீங்களே காப்பிய போட்டுடுங்க, நான் போய் காய்கறி வாங்கணும் என்று எழுந்து சென்றாள் காயத்ரி. ஏய் என்ன இது, அம்மா அப்பா வந்திருக்காங்க, அவங்களுக்கு காப்பி போடாம என்று முறைத்தான் திலீப். இருக்கட்டுங்க, என்ன இப்ப, இன்னும் 1 மாசம் அவங்க இங்க தானே இருக்க போறாங்க, நான் தான் இனிமே எல்லாம் செய்யணும். இந்த ஒரு வேளை நீங்க காப்பி போட்டா என்ன, இல்லன்னா நீங்க போய் காய்கறி வாங்குங்க, நான் போய் காப்பிய போடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப பேசாம போங்க, அப்புறம் வீட்டுல காய்கறி இல்லைன்னா நான் தான் மார்க்கெட் வரைக்கும் நடக்கணும். உங்களுக்கு என்ன,
ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க என்று வெளியே சென்றாள். திலீப்பிற்கு தர்ம சங்கடமாக அவன் தனது பெற்றோரை தலை நிமிர்ந்து பார்க்காமல் அமைதியாக கிச்சனுக்கு சென்றான். பிறகு கடகடவென காயத்ரி டிஃபனை ரெடி செய்து அனைவருக்கும் பரிமாற சாப்பிட்டு விட்டு ஆபீஸிற்கு கிளம்பிய திலீப், அப்பா நீங்க 2 பேரும் ரெடியா இருங்க, நான் சாயங்காலமா வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன், அவரு சாயங்காலம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு என்றான். சரிப்பா என்றார் பரந்தாமன் அமைதியாக. காயத்ரி, அம்மா அப்பாக்கு என்ன வேணுமோ கேட்டு சமைச்சிடு, அம்மாக்கு காலு ரொம்ப வலி, அவங்கள ரெஸ்ட் எடுக்கட்டும், சரியா பாத்துக்க என்றான். சரிங்க போதும், என்னவோ உங்க அம்மா தான் எல்லாம் எடுத்து கட்டி செய்ய போறதாவும், நான் தான் அவங்க எப்ப வருவாங்க அவங்கள வேலை வாங்கலான்னு காத்துட்டு இருக்கிற மாதிரியில பேசுறீங்க என்றால் முகத்தை சுருக்கி கொண்டு. பரந்தாமன் அதிர்ச்சியாக கோமதியை பார்த்தார். காயத்ரியின் கைகளை பிடித்து கொண்டு தரத்தரவன வெளியே இழுத்து சென்ற திலீப், ஏய் உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு காலையில இருந்து இப்படி எல்லாம் பேசுற, உன் நடவடிக்கை ஒன்னும் சரியில்லையே, முன்னெல்லாம் எங்க அம்மா அப்பா வந்தா விழுந்து விழுந்து கவனிப்ப, தன்மையா பேசுவ, அவங்க எதிர்க்க உட்கார கூட தயங்குவ, இப்ப என்ன ஆச்சு உனக்கு என்றான். நான் அப்படியேதான் இருக்கேன், உங்களுக்கு தான் எல்லாம் வித்தியாசமா இருக்கு என்றால் சற்று குரலை உயர்த்தி. இதற்குள் வெளியே எட்டி பார்த்த பரந்தாமன், அப்பா திலீப் என்னப்பா அங்க என்றார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா பேசிட்டு இருக்கோம், சரி நான் கிளம்புறேன் என்று வண்டியை ஸ்டார்ட் செய்து விற்றென்று புறப்பட்டான் திலீப். அன்று மாலை திலீப்பிடம் இருந்து போன் வர அதை ஆன் செய்தாள் காயத்ரி. காயத்ரி, இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல திடீர்னு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, நான் வர லேட் ஆகும் போல இருக்கு, அதனால நீ கொஞ்சம் அம்மாவையும் அப்பாவையும் டாக்ஸி புக் பண்ணிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடு என்றான். என்னது, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதா? அதெல்லாம் என்னால முடியாது, நானே மாவுக்கு ஊற போட்டிருக்கிறேன், இனி அதை வர கிரைண்டர்ல போடணும், நாளைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டெல்லாம் சாயங்காலமே மாப் போடணும், பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்க்கணும், நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணணும், தலைக்கு மேல வேலை கிடக்கு, காலையில சொல்லியிருந்தாலாவது பரவாயில்ல, இந்நேரத்துக்கு வந்து சொல்றீங்க, என்னால முடியாது, வேணும்னா டாக்ஸி புக் பண்ணி தரேன், அவங்கள போக சொல்லுங்க, அதுதான் உங்க அப்பா இருக்காரு இல்ல, அப்புறம் என்ன? ஏய், அவருக்கு டாக்ஸி எல்லாம் புக் பண்ண தெரியாது, வயசானவரு, தடுமாற்றமா இருக்கும், டென்ஷன் ஆயிடுவாரு. காயத்ரி சொன்னா புரிஞ்சிக்க, அங்க இன்ஜெக்ஷன் ஏதாவது வாங்கி வர சொன்னா அவரா ஓடுவாரு சொல்லு, நம்ம யாராவது பக்கத்துல இருந்தா தானே, போ காயத்ரி அவங்க கூட போயிட்டு வா என்றான். அதெல்லாம் முடியாதுங்க என்று அவள் கத்தி கொண்டிருக்க அவளிடம் இருந்து போனை வாங்கிய பரந்தாமன், ஏன்பா எதுக்கு மருமகளை தொந்தரவு பண்ற, இப்ப என்ன, நான் தான் இருக்கனே, நானே பாத்துக்கிறேன், இதுக்குதான் செங்கல்பட்டுலயே பாத்துக்கிறேன்னு சொன்னேன், நீதான் வலுக்கட்டாயமா இங்க கூட்டிட்டு வந்த என்று போனை வைத்தார். திலீப்பிற்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. அன்று இரவு வீட்டிற்கு வந்த திலீப் காலிங் பெல்லை அழுத்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்த கோமதி மெல்லமாக எழுந்து சென்று கதவை திறந்தாள். என்னம்மா நீங்க வர்றீங்க, பாத்துமா பத்ரம், ஆமா எங்க அப்பா தூங்கிட்டாரா? ஆமாப்பா, ஆஸ்பத்திரியில ரொம்ப நேரம் உக்காந்துருந்தோம், அதுல அவருக்கு இடுப்பு வலி வந்துடுச்சு, அதுதான் அப்படி படுக்கிறேன்னு சாப்பிட்டு தூங்கிட்டாரு. ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா, என்ன சொன்னாரு டாக்டரு? ஒன்னும் இல்லப்பா, கால்சியம் கம்மியா இருக்கான், வயசானா வர்றதுதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த மாத்திரைய சாப்பிடுங்கன்னு சொன்னாரு, மத்தபடி பயப்பட ஒன்னும் இல்லையா என்றாள். அப்பாடி பரவாயில்ல. ஆமா காயத்ரி எங்கம்மா? அவளுக்கு தலைவலியா இருக்குதுன்னு தூங்க போயிட்டா. சரி நீ வா, நான் சாப்பாடு போடுறேன் என்று கிச்சனுக்குள் சென்றாள் கோமதி. அம்மா எதுக்குமா, நீங்க போய் உட்காருங்க. அம்மா என்ன அவளுக்கு திடீர்னு தலைவலியா? அது என்னவோ நீ காலையில அவகிட்ட கத்துனையா, அதுல அவ டென்ஷன் ஆயிட்டாளாம், அப்ப இருந்து படுத்துக்கிட்டு தான் இருக்கா. அப்ப அவ சமைக்கலையா? இல்லப்பா, நான் தான் சமைச்சு வச்சுட்டு போனேன் என்றாள் கோமதி. திலீப் அமைதியாக சாப்பிடாம இருந்தான். 1 வாரம் சென்றது. காயத்ரி நடவடிக்கைகள், அவள் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் திலீப்பிற்கு ஆச்சரியத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. தனது பெற்றோர்களை சரியாக கவனிக்காமல் மரியாதை குறைவாக நடந்து கொள்வதை பார்க்க பார்க்க அவன் மனதிற்குள் எரிமலையாக குமரிக் கொண்டிருந்தான். அன்று சுஜிதாவிடமிருந்து போன் வர அதில் பேசிக் கொண்டிருந்த பரந்தாமனும் கோமதியும் திலீப்பிடம் போனை கொடுத்தனர். அவனும் தன் தங்கிடம் பேசிக் கொண்டிருந்தான். அங்கு வந்த காயத்ரியிடம் போனை கொடுத்த திலீப், சுஜி உன்கிட்ட பேசணும்னு சொல்றா பாரு, பேசு என்றான். அதை வேண்டா வெறுப்பாக வாங்கிய காயத்ரி, என்ன சுஜி எப்படி இருக்கிற, உங்க அம்மா அப்பாவை இங்க அனுப்பிட்டு அங்க நீ ஜாலியா இருக்கிறியா என்றாள். அவள் பேச்சை கேட்டு மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர்.
அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? வேலை சரியா இருக்கா? பாவம் என்றாள் சுஜி எதிர்முனையில். ஆமா, என்ன பண்றது? இருக்கிற வேலையே இங்க சரியா இருக்கு. இதுல உங்க அம்மா அப்பா வேற வந்து உக்காந்துட்டாங்க. உங்க அண்ணன் வேற உங்க அம்மா செய்யற ரெண்டொரு வேலையும் செய்ய விட மாட்டேன்றாரு. டாக்டரே ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாராம். ஆனா உங்க அண்ணன் பண்றதுதான் பெரிய அக்க போரா இருக்கு. உங்க அப்பா சுத்தம். காலையில எழுந்து ஒரு காய்கறி வாங்கி வருவோம், பாலை வாங்கி வருவோம்னு ஏதாவது செய்யறாரா? அப்படியே இடிச்ச புளியாட்டம் உக்காந்துருக்காரு. பேப்பரு, செல்லு இல்லைன்னா டிவி. இப்படி இருந்தா எப்படி? அங்கங்க வீட்டுல வயசானவங்க எவ்வளவு உதவியா இருக்காங்க. எனக்கும் வந்து சேர்ந்தாங்க பாரு என்று அவள் புலம்பிக் கொண்டிருக்க பரந்தாமனுக்கும் கோமதிக்கும் முகம் வேதனையாக மாறியது. இதை பார்த்த திலீப் போனை அவளிடமிருந்து பிடுங்கினான். போதும், நீ பேசினது, உள்ள போ என்று தனது தங்கையிடம் பேசிவிட்டு போனை கட் செய்தான். பொங்கி வந்த கோபத்தோடு அவளிடம் சண்டை பிடிக்க உள்ளே சென்ற திலீப்பின் நோக்கத்தை உணர்ந்த பரந்தாமன், திலீப் நில்லுப்பா, என்ன அவகிட்ட சண்டை போட போறியா? அப்பா, அவ என்ன பேச்சு பேசுறா? இருப்பா, விடு, இதெல்லாம் எங்க தலையெழுத்து. நாங்க யாருக்கு என்ன பண்ணமோ அது எங்களை இப்ப தாக்குது. எப்பவுமே நாம செஞ்சதுதான் நமக்கு வரும்னு சொல்லுவாங்க என்று கலங்கிய கண்களுடன், வாமா கோமதி, மருந்து போட்டுப்ப என்று அவளை உள்ளே அழைத்து சென்றார். அன்று குழப்பத்துடன் ஆபீஸிற்கு சென்று கொண்டிருந்த திலீப்பின் காதில் அப்பா சொன்ன வார்த்தைகளை ஒலித்துக் கொண்டிருந்தது. காயத்ரியோட இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம் இருக்கும்? அவ ஏன் இப்படி அம்மாவை அப்பாவை மதிக்காம நடந்துக்கிறா? ஏழை பொண்ணா இருந்தாலும் வீட்டுக்கு அடங்கி அடக்க ஒடுக்கமா இருப்பா. நல்லா படிச்ச பொண்ணு தானே அம்மாவும் அப்பாவும் தேடி போய் அவளை கட்டினாங்க. அவளும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா தானே நடந்துகிட்டா. ஏன் போன வாரம் நம்ம சுஜி வந்திருந்தப்ப கூட நல்லா தானே இருந்தா. இப்ப என்ன ஆச்சு அவளுக்கு? அப்பா சொன்னாரே, நம்ம யாருக்கு என்ன பண்ணமோ அதுதான் நமக்கு வரும்னு. நான் யாருக்கு என்ன பண்ண என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது தங்கை சுஜியிடம் இருந்து போன் வந்தது. ஹலோ சுஜி, சொல்லுமா. அண்ணா, ஒண்ணும் இல்ல, அம்மா அப்பாவை எப்ப கூட்டிட்டு வரேன்னு கேட்கலான்னு போன் போட்டேன். ஏம்மா, காலையில அண்ணி பேசினதுக்கு சங்கடப்படுறியா என்றான் தயங்கி கொண்டு. இல்லனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ சங்கடப்படுற. அவ பேசுனது எனக்கே கோபமா வருது. அவளை அப்படியே அரைஞ்சு வீட்டை விட்டு துரத்திடலான்னு ஆத்திரமா வருது. ஆனா அப்பா அம்மா இருக்காங்களேன்னு பாக்குறேன். அவங்க எதிர்க்க என்ன திமிர் காட்டுறா. எனக்கு வர்ற கோபத்துக்கு. அண்ணா, ஒரு நிமிஷம். நமக்கு ஒரு நியாயம், எதிராளிக்கு ஒரு நியாயம்னு நம்ம நடந்துக்க கூடாது. கர்மா இஸ் எ பூமரங். நம்ம செய்யறது நம்மளையே தாக்கும். ஏய், என்ன நீ கூட அப்பா மாதிரி பேசுற? எனக்கு ஒன்னும் புரியலையே. காயத்ரி எப்படி நடந்துக்கிறதுக்கும் இப்படி நான் நடுவுல மாட்டிக்கிட்டு அவசரப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் இல்ல, நீ அண்ணியோட அம்மா அப்பாக்கு பண்ணதுதான் அண்ணி இப்ப நம்ம அம்மா அப்பாக்கு பண்றாங்க. யோசிச்சு பாரு, புரியும் என்று போனை வைத்தாள் சுஜி. திலீப்பின் மனதில் ஒரு மாதம் முன்பு காயத்ரியின் தந்தையும் தாயும் வந்திருந்த நினைவுகள் அலைமோதியது. வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டு கடகடவன வாசலுக்கு ஓடிய காயத்ரி அங்கு பார்வதியும் கோபாலும் வந்து இறங்கியதை பார்த்து முகம் மலர்ந்தாள். அம்மா, அப்பா, வாங்க வாங்க என்று உற்சாகமாக அவர்களிடம் இருந்து பேகை வாங்கினாள். அம்மாடி காயத்ரி, எப்படிடா கண்ணு இருக்கிற? மாப்பிள்ளை எங்க, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரா என்று கேட்டுக்கொண்டு இருவரும் உள்ளே வந்தனர். இப்பதான்ப்பா கிளம்பிட்டு இருக்காரு. நீங்க வர்றீங்கன்னு நேத்தே சொன்னேன். அவரும் காலையில பஸ் ஸ்டாண்டுக்கு கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு. ஆனா தூங்கிட்டாரு. நேத்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அந்த அசதிதான் என்றாள் காயத்ரி. அட என்னம்மா நீ, அதெல்லாம் எதுக்கு? மாப்பிள்ளைய அதுக்காகலாம் தொந்தரவு பண்ணாத. நாங்க என்ன பஸ்ஸை விட்டு இறங்கி ஆட்டோ பிடிச்சு வந்துட்டோம் என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்து அமர்ந்தனர். இதற்குள் பார்வதி வாங்கி வந்த பலகாரங்கள், பழங்கள் அனைத்தையும் எடுத்து கொண்டிருந்தாள். ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வந்த திலீப்பை பார்த்து பார்வதி எழுந்து கொள்ள, வாங்க அத்தை, வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தான் திலீப். நாங்க நல்லா இருக்கோம் மாப்பிள்ள, நீங்க எப்படி இருக்கீங்க என்றார் கோபால். நல்லா இருக்கேன். காயத்ரி, டிஃபன் ரெடியா? சீக்கிரம், நான் ஆபீஸ்க்கு போகணும். இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்றான். தோங்க, அம்மாக்கும் அப்பாக்கும் காப்பி போட்டுட்டு தோ வந்துடுறேன் என்றாள் காயத்ரி. காயத்ரி, மாப்பிள்ளைக்கு முதல்ல டிஃபனை வெயி, அப்புறம் நாம பாத்துக்கலாம் என்று தனது மகளுடன் கிச்சனுக்குள் சென்றாள் பார்வதி. அப்புறம் என்ன மாமா, குமார் கல்யாண வேலை எந்த அளவுல இருக்கு என்றான் லேப்டாப்பை எடுத்து பேக்கில் வைத்து கொண்டு. எல்லாம் நடந்துட்டு இருக்கு மாப்பிள்ள.
இன்னும் ஒரு மாசம்தான் இருக்கு. கையும் உடல காலும் உடல. அவனே ஊர்ல எல்லா வேலையும் பாத்துக்கிறான். வயசான காலத்துல எங்களை எதுவும் தொந்தரவு பண்றது இல்ல. புள்ளைக்கு ஒத்தாசைக்கு யாரும் இல்லாம தவிக்கிறான். அத பார்த்தாதான் சங்கடமா இருக்குது. அதுதான் எங்களால முடிஞ்சதை செய்யலான்னு ஓடியாந்தோம். அதுக்கு என்ன பண்றது, கல்யாண வேலைன்னா அப்படிதான். ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ள, பொண்ணுக்கு தாலி வாங்கணும், அப்படியே எல்லாருக்கும் துணிமணிங்க வாங்கணும். நீங்க சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நாம போய் எல்லாம் பார்த்து வாங்கி வந்துடலாம். குமாரன் சொன்னா மாமா கிட்ட சொல்லுங்க, அவர் பார்த்து எல்லாம் எடுத்து கொடுப்பாருன்னு. நானும் நீங்க இருக்கிற தைரியத்துல கிளம்பி வந்துட்டேன். நீங்களும் காயத்ரியும் கிட்ட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சென்னையில எங்களுக்கு ஒன்னும் தெரியாது என்றார் கோபால். மாமா, இதோ பாருங்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. கல்யாணத்துக்கு என்னால வர முடியுமான்னு தெரியல. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, வீட்டு மருமகன் நீங்க இல்லாம எப்படி என்றாள் பார்வதி பதறிக்கொண்டு. அதுதான் அத்த சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என் வேலை அந்த மாதிரி. என்னாலலாம் நினைச்சா லீவ் போட முடியாது. உங்க பொண்ணை நல்லா பாத்துக்கணும், வசதியா வச்சுக்கணும்னா நான் இப்படி ஓடனா தானே. நான் மட்டும் என்ன சும்மாவா இருக்கேன்? அடிக்கடி லீவு போட்டு ஊரை சுத்த என்று எழுந்து சென்றான். கோபாலும் பார்வதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதை பார்த்த காயத்ரியின் மனதில் வேதனை ஏற்பட்டது. டிஃபன் சாப்பிட்டு விட்டு ஆபீஸிற்கு கிளம்பிய திலீப் காரை எடுக்க வாசலுக்கு செல்ல அவன் பின்னால் ஓடிய காயத்ரி, என்னங்க, என்ன இது இப்படி பேசுறீங்க? அம்மா அப்பா பாவம், வயசானவங்க. அதுவும் இல்லாம இந்த சென்னையில அவங்களுக்கு ரொம்ப புதுசு. அவங்க கூட நாம தானே போகணும். நம்மள நம்பித்தானே வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம எங்க அண்ணா கல்யாணத்துக்கு நம்மளால அங்க போய் தான் உதவி செய்ய முடியல. அட்லீஸ்ட் இந்த உதவியாவது செய்யலாம் இல்லைங்க என்றாள் மெதுவாக. ஏய், என்ன விளையாடுறியா? இப்ப உங்க அண்ணா கல்யாணத்துக்கு துணி எடுக்க வான்னு கூப்பிடுவ. அப்புறம் எங்க அண்ணா நீ வந்திருக்காங்க, அவங்களுக்கு விருந்து வைக்கணும், ஊரை சுத்தி காட்ட கூட்டிட்டு போங்கன்னு கூப்பிடுவ. இப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் நான் உங்க குடும்பத்துக்காகவே அலைஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்றியா? என்னங்க, என்ன இப்படி பேசுறீங்க? அவங்க யாரோவா? இது நம்ம கடமை தானே, நாம தானே செய்யணும். நாம அங்க போனா எங்க அண்ணா அப்பா அம்மா எல்லாம் எப்படி கவனிச்சுக்கிறாங்க? நான் கூட உங்க அம்மா அப்பா வந்தா ஏதாவது குறை வைக்கிறேனா? ஏய், அனாவசியமா பேசாத. எங்க குடும்பத்துக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கணும் தான் வசதி இல்லைன்னாலும் உன்னை கட்டினது. இப்படி பதிலுக்கு பேசுறதுக்கு இல்ல. கொஞ்சம் அடக்கொடுக்கமா இரு. எங்க அம்மா அப்பாவும் உங்க அம்மா அப்பாவும் ஈக்குவலா. அவங்க பொண்ணை கொடுத்தவங்க. எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் என்று காரை எடுத்துக்கொண்டு ஸ்டார்ட் செய்த திலீப், த பாரு, உங்க அம்மா அப்பா கூட புடவை எடுக்க போறேன், நகை எடுக்க போறேன்னு ஊரை சுத்த போயிடாத. நான் வரும்போது வீட்டுல இருக்கணும். ஒழுங்கா டிஃபன் செஞ்சு வெயி என விற்றென சென்றான். தலையை தொங்க போட்டு கொண்டு உள்ளே வந்த தன் மகளை பார்த்த கோபால், அம்மாடி, என்னம்மா, மாப்பிள்ளை கிளம்பிட்டாரா என்றார். கிளம்பிட்டாருப்பா. அப்பா, அவருக்கு வேலை இருக்கான், அதனாலதான். தெரியுதுமா, அதனால என்ன, நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத ராசாத்தி என்று அவள் முதுகை தடவினார் கோபால். அப்பா, நான் வேணும்னா உங்க கூட என்று பதறினாள் காயத்ரி. அம்மாடி, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். ஆட்டோக்காரர்கிட்ட விவரம் சொன்னா அவரு கொண்டு போய் விட்டுற போறாரு. நாங்க பாத்துக்கிறோம் தங்கம். நீ வா, வந்து சாப்பிடு வாடா என்று அவளுக்கு தோசையை ஊற்றி எடுத்து வந்தாள் பார்வதி. காயத்ரிக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. 2 நாட்கள் பார்வதியும் கோபாலும் அலைந்து திரிந்து அனைத்தையும் வாங்கி வர தனது பெற்றோர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். இதை ஒன்றும் பெரிதாக பொருட்படுத்தாத திலீப் தனது மாமனார் மாமியாரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க அவனது நடவடிக்கைகள் அனைத்தும் காயத்ரிக்கு மனவேதனை அளித்துக் கொண்டிருந்தது. அன்று காலை ஆபீஸிற்கு புறப்பட்ட திலீப் கீழே இறங்கி வர கோபாலும் பார்வதியும் ஊருக்கு செல்ல புறப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்தான். என்ன, 2 பேரும் கிளம்பிட்டீங்களா என்றான் வேண்டா வெறுப்பாக. ஆமா மாப்பிள்ள, ஊர்ல நிறைய வேலை இருக்கு, போயாகணும். வந்த வேலையும் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, கல்யாண வேலை இருக்கும் போது அனாவசியமா இங்க எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றது என்றான் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு. சரி மாப்பிள்ள, நாங்க கிளம்புறோம். கல்யாணத்துக்கு நீங்க கட்டாயம் வந்துடணும். சரி மாமா, பாக்கலாம். மாப்பிள்ள, நாங்க காயத்ரியை கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். வீட்டு பொண்ணு கூட இருந்தா நல்லது. சுமங்கலி பூஜை பண்ணணும், புடவை வச்சு கும்பிடணும், பந்தக்காலு நாட்டை செய்யணும், நிறைய இருக்கு என்று தயங்கினாள் பார்வதி. நோனோ, அதெல்லாம் முடியாது. வேணும்னா நான் வரும்போது ஒரு 2 நாள் முன்னாடி கூட்டிட்டு வரேன். என் தங்க அடுத்த வாரம் வருவா. ஏதோ காலேஜ் விஷயமா வந்து ஒரு வாரம் தங்கணும்னு சொல்றா.
அப்புறம் எங்க அம்மா அப்பாவும் வர மாதிரி இருக்காங்க. எங்க அம்மாக்கு கால் வலி வேற, அவங்கள பாத்துக்க செய்யன்னு எங்க ஆள் வேணும். நீங்க பாட்டுக்கு அவளை கூட்டிட்டு போயிட்டா எப்படி? நாங்க கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கும் போது வரோம் என்றான். இருவரும் அமைதியாக காயத்ரியை பார்த்தனர். சரி மாமா, நான் கிளம்புறேன், பத்திரமா போயிட்டு வாங்க என்று எழுந்து வெளியே சென்றான். அவன் பின்னால் சென்ற காயத்ரி, என்னங்க, அம்மாவையும் அப்பாவையும் இப்பயாவது பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போயிடுங்க என்றாள். ஏய், என்ன நீ எப்ப பாரு அவங்களே சும்மா இருந்தாலும் நீதான் எல்லாம் ஏத்தி விட்டுட்டு இருக்கிற. அவங்களுக்கு ஆட்டோ புக் பண்ணி கொடு, நான் கிளம்புறேன் என்று காரை எடுத்தான். ஆபீஸ் வர பட்டன பிரேக்கை போட்டான் திலீப். அன்னைக்கு அவங்க அம்மா அப்பாவை நம்ம ரொம்ப அவமானப்படுத்திட்டோம். அப்ப அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். அவங்க பாவம், துணி எடுக்க துணைக்கு கூப்பிட்டாங்க. முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். அம்மாவை காயத்ரி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலன்னு எனக்கு எவ்வளவு கோவம் வந்தது. அது போலத்தானே அவளுக்கும் அப்ப கோவம் வந்திருக்கும். அம்மாவையும் அப்பாவையும் நாம போய் செங்கல்பட்டுல இருந்து கூட்டிட்டு வரோம். ஆனா பாவம், கும்பகோணத்துல இருந்து வந்தவங்கள இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல கூட போய் கூட்டிட்டு வரல. ஏன், அவங்க இருந்த வரைக்கும் முகம் கொடுத்து கூட பேசாம அவமானமா படுத்திட்டோம். இதுதான் அவ மனச பாதிச்சிருக்கும். அதுதான் அவளும் இப்படி நடந்துக்கிறா என்று யோசித்தவன் அன்று மௌனமாக வீட்டிற்கு சென்றான். உள்ளே சிரிப்பொலி கேட்டுக்கொண்டிருந்தது. என்ன இது, சுஜி குரல் மாதிரி இருக்கு. காயத்ரியும் சிரிச்சு பேசுறா, அம்மாவும் அப்பாவும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க போல இருக்கே என்று தயங்கி நின்றான். என்ன அண்ணி, நான் சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, காலையில அண்ணன் என்கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு பூரா அண்ணன் இதை பத்தி தான் யோசிச்சிருக்கோம் என்று சிரித்தாள் சுஜி. என்னவோ சுஜி, எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ சொன்னே என்ன, நான் வேற அத்தை மாமாவை மதிக்காத மாதிரி நடந்துகிட்டேன். பாவம், எனக்கு சங்கடமா இருந்தது என்றாள் காயத்ரி அப்பாவியாக. அட என்னம்மா நீ, நிஜமாவா அப்படி பண்ண? அவன் போனதும் விழுந்து விழுந்து எங்களை கவனிச்சுட்டு தானே இருந்த. உங்க அம்மா அப்பா போனதும் சுஜி இங்க வந்திருந்தப்ப நீ அவகிட்ட திலீப் உங்க அம்மா அப்பா கிட்ட நடந்துகிட்டத சொல்லி அழுதன்னு வந்து சொன்னான். அப்பவே எங்களுக்கு அவன் மேல கோவம் வந்தது. சரி, நாம கண்டிச்சு சொன்னா அவன் கேட்க மாட்டான், அவனா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம செய்யணும்னு தான் 3 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். நீ என்னடானா நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன்னு ஒரேடியா அமக்கலம் பண்ணிட்ட என்றாள் கோமதி சிரித்து கொண்டு. பின்ன என்ன அத்தை, அவர் எங்க அம்மா அப்பா மதிக்கலன்னு நான் அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறது என்ன நியாயம்? அட என்னம்மா நீ, நிஜமாவா அப்படி பண்ண? நாம அப்படி பண்ணதாலதான் இதோ பாரு, பயப்புள்ள ஒரு வாரமா அடங்கி உடங்கி கிடக்குறான், கொஞ்சமாவது யோசிக்கிறான் என்றார் பரந்தாமன். ஆமா நீ, எங்க அண்ணன் பாருங்க, இனிமேலும் உங்க அம்மா அப்பா வந்தா கொஞ்சமாவது யோசிச்சு ஒழுங்கா நடந்து பாரு, இல்லனா இது திரும்பி நம்மள தாக்கொன்னு அவருக்கு தெரியும் என்றாள் சுஜி. ஆமா சுஜி, நீ சொல்றது சரிதான் என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தான் திலீப். அவனை பார்த்து அனைவரும் அமைதியாக. காயத்ரி பதறிக்கொண்டிருந்தாள். என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க, நான் இரு காயத்ரி, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வெரி குட், இதுதான் சரி என்றார் பரந்தாமன். அவரை திரும்பி பார்த்தான் திலீப். என்னப்பா பாக்குற, நாங்க எப்படி உனக்கு முக்கியமோ அது போலதான் காயத்ரிக்கு அவங்க அம்மா அப்பா முக்கியம். நாங்க உன்னை வளர்த்தது போலதான் அவளையும் அவங்க அம்மா அப்பா வளர்த்திருப்பாங்க. பொண்ணு வீட்டுக்கு போற அவளோட பெத்தவங்களுக்கு அங்க என்ன மரியாதை கிடைக்குது என்றதை வச்சுதான் அவங்க பொண்ணு அங்க எந்த அளவு நல்லா வாழறான்னு தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு காயத்ரி மரியாதை கொடுக்கணும், எங்களை நல்லா கவனிச்சுக்கணும் நீ ஆசைப்படுற மாதிரி தானே அவளுக்கும் அவங்க அம்மா அப்பாவை நீ பாத்துக்கணும்னு தோணும். அதையே நீ புரிஞ்சுக்கல சொல்லு. என்னைக்காவது ஒரு நாள் உங்க தாத்தா பாட்டி எதிர்க்க நான் உங்க அம்மா வச்சின்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பனா, இல்ல அவங்கள மதிக்காம நடந்திருப்பனா? அதனாலதான் பாரு, உங்க அம்மா இன்னைக்கும் என்ன அப்படி தாங்குறா. எங்க அம்மா அப்பாவை கடைசி காலத்துல ஒரு பொண்ணா இருந்து சேவை பண்ணா. நான் மட்டும் மாப்பிள்ளை முறுக்க காட்டி அவங்கள மதிக்காம நடந்திருந்தா இந்நேரம் எங்க அம்மா அப்பா ஏதோ ஆசிரமத்துலதான் இருந்திருப்பாங்க. எங்களை பார்த்து கூட நீ ஏன் இப்படி நடந்துகிட்ட? அப்பா, கல்யாணம் ஆன புதுசுல நானும் காயத்ரிய கூட்டிட்டு வெளியில போறது வர்றதுன்னு சந்தோஷமா தான் இருந்தேன். சாயங்காலம் 6 மணி ஆனா டான்னு கிளம்பிடுவேன். இதெல்லாம் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி பொண்டாட்டி தாசனா இருந்தா பொம்பளைங்க நம்மள மதிக்க மாட்டாங்க, உன்னை கூஜா தூக்க வச்சிடுவாங்க, அப்புறம் உங்க மாமனார் மாமியார் எல்லாம் இங்க வந்து உன்னை அதிகாரம் பண்ணுவாங்க, அவங்க ராஜ்யமா ஆகிடும், அப்புறம் உனக்கு மதிப்பு இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் இப்படி. அட என்னப்பா நீ,
சொல்றவங்க 1000 சொன்னாலும் உனக்கு தெரியாதா நம்ம காயத்ரிய பத்தி? சரி மாமா, விடுங்க, பாவம் அவரே சங்கடப்படுறாரு என்றாள் காயத்ரி பரந்தாமனை பார்த்து. பாத்தீங்களாப்பா அண்ணிய, 1000 இருந்தாலும் அவங்க அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டாங்க என்றாள் சுஜி சிரித்து கொண்டு. அனைவரும் சிரிக்க காயத்ரி வெட்கத்தோடு சிரித்து கொண்டே தலையை குனிந்தாள். அவள் அருகில் சென்ற திலீப், காயத்ரி என்ன மன்னிச்சிடுமா, என் மேல இவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு எந்த நிலைமையிலயும் என்னை விட்டு கொடுக்காத உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். சரி சரி, இப்பவே கிளம்பு. அம்மா அப்பா சுஜி எல்லாரும் கிளம்புங்க. என் மச்சன கல்யாணத்துக்கு எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு. நான் போய் தான் எல்லாம் பார்க்கணும். எங்க மாமனாருக்கு போனை போட்டு நாளைக்கே எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அவங்க எதிர்பார்ப்பாங்க. நாம இப்பவே கிளம்பணும் என்றான் திலீப். காயத்ரியின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க புன்னகை தவழ்ந்தது. இத்துடன் அவர்களுக்கும் மதிப்பு கொடு கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.